அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி தினபூமி நேயர்களுக்கு விகாரி வருஷம் சித்திரை மாதத்தினுடைய பலனை கொஞ்சம் பார்க்கலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதமானது ஒரு நல்லதும் கெட்டதுமான வரவும் செலவுமான ஒரு மாதமாக வச்சுக்கலாம். எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லா ராசிக்காரங்களுக்கும் கெட்டதே நடக்கும் அப்படின்னு எந்த ராசிக்கும் சொல்ல முடியாது. எல்லா ராசிக்கும் நல்லது நடக்கும்னு சொல்லலாம், ஆனால் எல்லா ராசிக்கும் கெட்டது நடக்கும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே போல் தான் சிம்மராசிக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லாமா? சொல்ல முடியாது. கெட்டது கொஞ்சம் நடக்கும். ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு தடங்கல்கள் இல்லாமல் அது அப்படியே போயிட்டுருக்கும். நடைமுறையில் இருக்கக்கூடிய செயல்களுக்கு எந்த தடங்கல்களும் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடையாது. அவங்களுடைய சொந்த கருத்து, அதன் மூலமாக வரக்கூடிய தடங்கள், உங்களுடைய சொந்த எண்ணம் செயல், அதன் மூலமாக வரக்கூடிய தடங்கள். இந்த மாதத்தில் மாற்றத்துக்குண்டான நிகழ்வுகள்லாம் நிறைய இருக்கும். சில மாற்றங்கள்லாம் வரும். எப்படி? இதனால் வரைக்கும் புருஷ பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சண்டையெல்லாம் கொஞ்சம் குறையும். அது ஒரு மாற்றம். 10ஆம் அதிபதி சுக்கிரன் இடம் மாறி வரும்பொழுதும், சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கும்போதும், பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கும்போதும், அந்த இடத்துல வரக்கூடிய புதனும் சரி, அடுத்து மாறி மாறி வரக்கூடிய புதனும் சரி, உங்களுக்கு நல்லது தான் பண்ணும். இப்போ குரு அதிசாரத்தில் இருக்குது, அதுவும் நல்லது தான் பண்ணும். சரி, உங்களுக்கு கெடுதல் எது? 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, அது கொஞ்சம் கெட்ட பலனை தான் கொடுக்கும். ஏன்னா அவங்க ராசிக்கு நல்லது செய்யக்கூடியவர்களாக செவ்வாயும் நல்லது தான் பண்ணும். அந்த செவ்வாய் ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு வரும்போதும் சரி, உங்களுக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வரும்போதும் சரி, உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகார மையமாக இருக்கக்கூடிய அந்த நபர்களாக இருக்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த குறைச்சல் இருக்காது. அது கரெக்டாக ஒரே மாதிரி எப்படி போகும், குதிரை கடிவாளம் மாட்ட மாதிரி போகும். அதில் மாற்றமெல்லாம் வராது. மற்றவர்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் கொஞ்சம் சிரமம் இருக்கும். அதே மாதிரி தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். இந்த மாதம் உங்களை ஏமாத்துறதுக்குன்னே சில பேர் வருவாங்க. அதாவது எப்படின்னா, தொழில் செய்கிறவங்க எப்படி சொல்லலாம், ஒரு முதல் போட்டு தொழில் செய்கிறவங்க எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்கள இல்லை, உத்தியோகத்தில் இருக்கவங்க பற்றி நான் சொல்லலை, தொழில் செய்கிறவங்களுக்கு உங்களை ஏமாற்றி இந்த மாதம் நிறைய பணத்தை, நிறைய பொருள்களை வாங்கி கொள்ளக்கூடிய விஷயம் வரும். இல்லைன்னா கடன் மேலே கடன் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதை கொஞ்சம் பொறுமையாக யோஜனை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. வேலை இல்லாத பட்டதாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், வேலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருவர்கள், இந்த ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுன்னு சொல்லிவிட்டு இந்த போன வருஷம் படிப்பு முடித்தவங்களுக்கு, வேலையை எதிர்பார்த்துக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் வேலை கிடைக்கும். அது எப்போ? ஒரு 6 மாதமாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு, கடந்த மாதம் வரைக்கும் ட்ரை பண்ணுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த மாதம் ட்ரை பண்ணி இந்த மாதமே நமக்கு வேலை கிடைக்கணும்னு நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக அது இல்லை, அது கெடுதல். அது கொஞ்சம் தாமதம், தடங்கள், தடை அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனியில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க, உள்நாட்டில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கொஞ்சம் சில சிக்கல்கள் வரும். அதாவது அந்த தகவல் தொழில்நுட்பம், தகவல் துறையில் வேலை செய்கிற, தொழில்நுட்பத்துறையில் வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் சில சிக்கல்கள்லாம் உருவாகும். எப்படி வரும் அப்படின்னாக்கா, நீங்கள் உங்கள்கிட்ட கொடுத்த பொறுப்பை, உங்கள்கிட்ட கொடுத்த வேலையை கொஞ்சம் தாமதப்படுத்துவீர்கள். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் பிளாக் மார்க் வரும். அதனால் உங்களுக்கு சில விமர்சனங்கள் வரும், சில விசாரணைகள்லாம் வரும். அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள், கொஞ்சம் அன்னாடம் இருக்கக்கூடிய தினக்கூலியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பொருந்தாது. மாதம் ஆனால் கரெக்டாக சம்பளம் வாங்குறீங்க, மாதம் ஆனால் கரெக்டாக வேலைக்கு போகிறீங்க, மாதம் ஆனால் கரெக்டாக சொன்னதை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் அந்த மாதம் சில தடங்கல்கள், சச்சரவுகள், உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சண்டை சச்சரவுகள்லாம் கொஞ்சம் உருவாகும். அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். உத்தியோக இடத்திலே ஒரே இடத்துல வேலை செய்யக்கூடிய நட்புக்குள்ளே சில விரிசல்கள் வரும் சிம்மராசிக்கு. நான் கஷ்டம்னு சொன்னேன் இல்லைங்களா, எல்லா ராசிக்கும் நல்லது இருக்குது, எல்லா ராசிக்கும் கெட்டது இருக்குன்னு. இந்த ராசியில் என்ன கஷ்டம் அப்படின்னா, கண்டிப்பாக இதுதான் கஷ்டம். கணவன் மனைவி ஒரே இடத்துல வேலை செஞ்சாலும் சரி, இல்லை ஒரே இடத்துல வேலை செய்கிறவங்க நட்பு முறையில் பழகிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஒரே இடத்துல வேலை செய்கிறவங்க பின்னாடி திருமணம் பண்ணிக்கலாம்னு நினச்சிக்கலாம் இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள சில விரிசல்கள் வரும், உரசல் வரும். முதல்ல உரசல்,
அதுக்கப்புறம் விரிசல். இந்த உரசலும் விரிசலும் 3வது நபர்கள்கிட்ட பஞ்சாயத்துக்கு போகும். அது குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த 5ல் இருக்கக்கூடிய சனி குழந்தைகளாலே சில கட்டங்களை உருவாக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன கட்டம் வரும்? அதுதான் இது. குழந்தைகளை நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். உங்களுடைய குழந்தைகளை வளர்ப்பது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்கணும். வயசானவங்களாக இருந்தால் உங்கள் பொண்ணு பிள்ளைய கண்டிப்பாக கரெக்டாக பாருங்கள். அவங்களால சில சிக்கல்கள் வரும். நீங்கள் எதிர்பார்த்தது வேறையாக இருக்கும், அவங்க நடந்துக்கிறது வேறையாக இருக்கும். இல்லைன்னா ஃபுல்லாக எதுவுமே வேண்டான்னு சொல்லி இந்த மாதத்தில் கூடையை போட்டு மூடிட வேண்டியதான். எந்த விஷயத்தையும் திருமணமாகாத இருக்கக்கூடிய இளம் வயது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்க பார்த்து செய்கிறதுல எந்த தடங்கல்களும் வராது. பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதத்தில் முடிவுக்கு வராது. ஆணியில் கல்யாணம், ஆவணியில் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வராது. சரிங்க பார்க்கலாங்க, இந்த மாதத்தில் சொல்லிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மாதம் கழித்து அடுத்த மாதம் தான் நீங்கள் சொல்லிங்க. சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, ஜாதக பொருத்தம் எல்லாம் பொருந்திருந்தும் பதில் வராது. எல்லா பேச்சுவார்த்தையும் நடந்து திருமணம் பண்ணிக்கலாம், அதுக்கு நாள் குறிக்கலாம், கல்யாண மண்டபம் புக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதில் ஒரு சிக்கல் வரும். மண்டபம் கிடைக்காது, வேறு தேதி மாற்ற வேண்டியிருக்கும். இல்லைன்னா இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அது அவங்க வரணும், இவங்க வரணும், அத்தை வந்து சொல்லணும், சித்தப்பான்னா அந்த பொண்ணுக்கு ரொம்ப உயிர், சித்தப்பா வந்து ஓகே சொன்னால் தான் பண்ண முடியும் அப்படின்வாங்க. இல்லைன்னா கடைசியில் விசாரித்து பார்த்த வகையில் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணத்துக்கு ஜோடி சேர்த்தும் போது விசாரித்து பார்த்த வகையில் சில விஷயங்கள் மாறுபட்டு இருக்கும். உடனே நீங்கள் பெண்டிங்கில் போட்டுருவீங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்கள்ட்டேருந்து பதில் வராது, ஓகே சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் கேட்டுட்டு சொல்கிறேங்க. அதனால் இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் சிம்மராசிக்கு உண்டான திருமண காரியங்களுக்கு உண்டான தடைகள். உத்தியோகத்துக்கு இந்த மாதத்தில் ட்ரை பண்ணுறவங்களுக்கு வரக்கூடிய மாதங்களில் கிடைக்கும். ஏற்கனவே 5 மாதம் 6 மாதமாக இருக்கிறவங்களுக்கு உடனே கிடைக்கும், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அது லாபத்தில் எந்த விதமான குறைச்சலும் இல்லை, தொழிலில் எந்த தடங்களும் வராது, தொழில் நல்லாவே இருக்கும். சிறு குறு தொழிலதிபர்களுக்கு அப்படி தானே இப்போல்லாம் கவர்மெண்ட்டில் சொல்கிறாங்க. சிறு குறு தொழிலெலாம் என்னன்னே தெரியறது. ஒரு 5 பேர் 6 பேரை வச்சு இன்றைக்கி இதை செஞ்சே தீரணும்னு நினைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள், ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு ப்ராஜெக்ட், இந்த மாதத்துக்குள்ளே இந்த டார்கெட்டை ஒரு முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தொழில்கள், குறு தொழில்கள். இப்போது ஊறுகாய் தொழில் கூட குறுந்தொழில் தான். இந்த ஊறுகாயை நம்ம பேக் பண்ணி எல்லாம் ஊறுகாயெல்லாம் போட்டு செய்யக்கூடிய ஒரு தொழில் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க அதை ஊறுகாயெல்லாம் போட்டு சேல்ஸ்மேன் 4 நாள் லீவு, அதை கொண்டு போய் கொடுக்கக்கூடியவங்க 4 நாள் லீவு, ஆர்டரை சப்ளை பண்ணுறவங்க ஒரு நாள் லீவு அப்படின்னா அதில் தடங்கள் அடுத்த நாள் செஞ்சால் அப்போது நீங்கள் பதில் சொல்லணும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு சில பிரச்சனைகள் உருவாகும். அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிடலாம், அது பெரிய விஷயம் இல்லை. சிறுகுறள் திருவள்ளுவர்களுக்கு நல்லதே நடக்கட்டும். உங்களுக்கு இந்த மாதத்துக்கு உண்டான தெய்வம்னு எடுத்தீங்க அப்படின்னா வள்ளி தெய்வ யானையோடு சேர்ந்த முருகனை நீங்கள் வணங்குங்கள். தனித்த முருகன், தண்டபாணி, பாலமுருகன், தனித்த சுப்பிரமணியன் அப்படி இருக்கிறத விட நீங்கள் வள்ளி தெய்வசேனையாகவே இருக்கக்கூடிய மனைவிமார்களோடு இருக்கக்கூடிய முருகனை வணங்கினால் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது. குடும்பம் நல்ல முறையில் தழைத்தோங்கும், மேலோங்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு எண்ணம் செயலெலாம் ஒரே புடியாக தான் இருக்கும். அதை மாற்றக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க அதை மாற்றி ஆகும். வெளியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்களை வெளியில் நட்பு வட்டார பழக்க வழக்கங்கள்லாம் மாற்றவே முடியாது. ஆனால் இவங்களே போய் அவங்க குழியில் போய் இவங்களே விழுந்தாதான், இவங்களே போய் அவங்க விரிச்ச வலையில் போய் மாட்டிக்கிட்டாதான், இவங்களே அவங்கள கூட்டிகிட்டு போய் இவங்களே கெட்டு போனாதான், இவங்களை யாரும் கெடுக்க முடியாது. அதனால் திருமணத்துக்கு உண்டானதை நீங்கள் இந்த மாதிரி வகையில் முயற்சி பண்ணி விசாரித்து விசாரணையின் பேரில் நல்ல இடத்துல நீங்கள் உங்களுடைய பெண் பிள்ளைகளை கொடுக்கலாம். தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம், அதில் எந்த விதமான கெடுதலும் உங்களுக்கு வராது. குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொன்னால் அந்த புத்திர தோஷம், புத்திரி தோஷம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து அவ்வளோ இருக்காது. இந்த விஷயத்துக்கு ஒரு சாதாரணமான மாதமாக எடுத்துக்கலாம். நல்ல செய்தி கிடைக்கும். இந்த மாதம்னா இந்த மாதமாக 2 மாதத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடியது இந்த மாதத்துக்கு நல்ல செய்தி கிடைக்கும்.
இந்த மாதத்துக்கு அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு கணக்கு. இல்லை உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டாக்டரை போய் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதத்தில் போய் நீங்கள் போய் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஏற்கனவே 2 மாதத்துக்கு முன்னாடி இருக்கிறது இந்த மாதம் கன்ஃபார்முங்கிறது அந்த செய்தி கிடைக்கும். இந்த மாதம் குழந்தை பாக்கியம் உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. இதுதான் குடும்பத்தில் வரவு செலவு சரியான முறையில் இருக்கும். அதிகமான முறையில் சேமிப்புக்கள்லாம் இந்த மாதம் அவ்வளோ வராது. இந்த மாதம் ஒருத்தருக்கு நல்ல பலன் கிடைக்கும். எப்படி அப்படின்னா, வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதத்தில் வாங்கலாம். சிம்மராசிக்காரங்க நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கலாம். அதை ரிஜிஸ்டர் பண்ணாமல் ரொம்ப நாளாக இழுத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் ரிஜிஸ்டர் பண்ணலாம். உங்களுக்கு சொத்து உங்கள் கைக்கு வரும். இந்த ஒரு இடத்த வாங்கி 2ஆக பிரித்து நம்ம 2 பேரும் எடுத்துக்கலாங்கிறது மட்டும் செய்யாதீங்க இந்த மாதத்தில் சிம்மராசிக்காரங்க. இந்த கூட்டு இடம் அப்படின்னு சொல்லிலாம் வாங்காதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நஷ்டமாகும். இல்லைன்னா உங்களுக்கு ஒத்து வராத பூமியானது உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அட்வான்ஸ் கட்டலாம். பின்னாடி அதை செலெக்ஷன் பண்ணி அந்த இடத்த நீங்கள் செலெக்ஷன் பண்ணி அதுக்கு உண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா, மனைக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா இந்த மாதம் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அதில் எந்த விதமான தடங்களுக்கும் வராது. சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயமும் நல்லதே நடக்க அந்த இறைவன் முருகன் அருள் புரிவார். கண்டிப்பாக நீங்கள் நல்லதே பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மனைவியினுடைய உடலில் கொஞ்சம் உடல்நிலையில் அக்கறை தேவை. அது ஆணாக இருந்தால். கணவன் உடம்புல அக்கறை தேவை இருக்குன்னா வேண்டவே வேண்டாம். 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய சிம்மராசி பெண்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு நடக்க முடியாத அளவுக்கு சில தொந்தரவுகள்லாம் வரும். கழுத்தில் லேசாக வலி வரும். கை கால்கள்லாம் ரொம்ப அப்படியே ரொம்ப என்னமோ ஒரு வெயிட்டாக பிடிச்ச மாதிரி இருக்கும். உடம்பில் ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நார்மலான ஒரு பாடியே இருக்காது. ஒரு என்ன சொல்கிறது, கடும் குளிரில் இருந்தாலும் சரி, ஒரு ஐஸ் கட்டியில் இருந்தாலும் சரி, உடம்பு எப்படி இருக்கும், ஒரு விரைப்பு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விரைப்புத்தன்மையானது உடம்பில் உருவாகிடும் 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள். அது குறிப்பாக மக நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக அது இருக்கும். பூர நட்சத்திரக்காரங்களுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்புகள்லாம் ஒன்றும் வராது. உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும். ஏற்கனவே வியாதிகள் இருந்தால் அது கொஞ்சம் அப்படியே அந்த சூழ்நிலையை அப்படி மெயின்டைன் ஆகிட்டுருக்கும். அதனால் உடல்நிலையிலே பெண்கள் 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய சிம்மராசி பெண்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக உங்கள் உடம்பை கவனிச்சிங்க. பிரயாணத்தை இந்த மாதத்தில் பிரயாணத்துக்கு போகும்போது கூட துணைக்கு யாரையாவது கூட்டிகிட்டு போங்க. உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் துணை வேணும். உத்தர நட்சத்திரம் சிம்மராசிக்காரர்களுக்கு துணை வேணும். ரொம்ப தூரம் பிரயாணம்னா துணைக்கு யாரையாவது கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதம் கொஞ்சம் பிரயாணத்தை தவிர்த்துருங்க. ஏன்னா உடம்பில் சில ப்ராப்ளங்கள் ஒரு பக்கமாக, ஒரு வலது பக்கமாகவோ இல்லை இடது பக்கமாகவோ சொல்கிறாங்க இல்லைங்களா, திடீர்னு கையில் வலி அந்த கையை இந்த பொருளை தூக்க முடியாது, இந்த கையில் இந்த பொருளை தூக்க முடியாத சூழ்நிலைகள் வரும். இல்லை கால் கொஞ்சம் ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுல கொஞ்சம் கஷ்டங்கள் வரும். ஏதாவது ஒரு உபத்திரம் வரும். அதனால் தனியாக நீங்கள் ரொம்ப தூர பிரயாணமெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சிம்மராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள், ஒரு 10 வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் அதே மாதிரி ஜாக்கிரதையாக நீங்கள் பார்த்துக்கணும். குடும்பத்தில் அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி பார்த்துங்க. உடல் ரீதியான கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் வராது. மன ரீதியாக இருக்கக்கூடிய சில எண்ணங்கள் செயல்கள்லாம் கண்டிப்பாக நல்ல முறையிலேயே இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. தனியார் துறை உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா சில சிக்கல்கள்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலாக இருக்கக்கூடிய தொழிலதிபர்களுக்கு நல்ல முறையில் தொழிலெலாம் நடக்கும். லாபத்திலலாம் எந்த குறைச்சலும் வராது. அனாவசியமாக கடனை அதிகமாக கொடுக்காதீங்க. மற்றபடி இந்த வாசம் எல்லாம் அல்ல அந்த முருகனுடைய அருளால் எந்த கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம் வந்தவனையும் வருகின்றவனையும் கந்தன் என்று சொல்ல உங்களை விட்டு அகலட்டும். வாழ்க வளர்க. வேணும் சுபம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.